ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎம் மொபைல். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே விஎஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது ஒரு கேம் தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சும்மா டைம் பாஸ். ஓகே, சிஎஸ்கே விஎஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேம் உள்ள வந்தாச்சு. ஹெட்டா டைல்ஸ் டாஸை ஜெயிச்சு பவுலிங் எடுத்துருக்கோம். பவுலிங் எடுத்துடலாம். ஓகே, பேட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பேட்டுக்கு கொடுத்துடலாம். ஏற்கனவே இந்த கேம் ரிவ்யூ பண்ணிட்டேன். சரி டைம் பாஸ்க்கு ஒரு கேம் விளையாடி பார்க்கலாம். அப்படி கேம் விளையாடி உங்கள் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே விஎஸ்கேஆர். ஓகே, பவுலிங் வந்து கரண் சர்மாவை போட வைக்கலாம். ஓகே, He comes back for two. Good running. Okay, first ball 2 run போயிடுச்சு. Second ball. Okay. Good shot and has gone all the way for 4. It went like a tracer bullet. Boundary போயிருக்கு. Okay, இந்த பால் டாட் பால் அமையுமா இல்ல வைடா போகுமா? கண்டிப்பா. கரண்ட் ரன் ரேட் வந்து 12.00. ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறோம். ஓகே, கரண்ட் ரன் ரேட் வந்து 10.50. ஓகே, ஓ ரன் அவுட் அவுட். வாட் ரன் அவுட். ஓகே, போன பால் 75 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயிருக்கு. இந்த பால் கம்மியாக தான் போடுவோம் எல்லா பாலுமே. இது கொஞ்சம் ஐயா இருக்கும். டாட் பால். ஓவரோட கடைசியில் 7-1. ஏவி அடுத்தது தீபக் சாகரா போட வைக்கலாம். ஸ்லோவர் பால் போடுறோம். Missing his line and it's a white ball. He needs to re-bowl that. Okay, white ball. சைட் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஸ்விங் வருமா? ஓ அவுட். செம்ம கேட்ச் டோனி. ஓ பட்ராவோ டோனியா. எஜ்ஜி பட்டி கேட்ச் இந்த பால். ஓகே, கரண்ட் ரன் ரேட் 6.00. ஓகே, கரண்ட் ரன் ரேட் அப்படியே குறையும்னு நினைக்கிறேன். 5.33. போன பால் இது 94 km/h. ஓகே, இப்போ என் ராணாவும் ராபின் உத்தப்பாவுங்கிறாங்க பிச்சில். கேகேஆர் சைட்ல இருந்து ரன் அவுட் வாய்ப்பா? இல்ல, ரன் அவுட் வாய்ப்பு இல்லை. கரண்ட் ரன் ரேட் 4. ஆமா, இது 4.91 கரண்ட் ரன் ரேட். ஒரு ஸ்விங் கிடைக்குமா தீபக் சாகருக்கு? ஓகே, டாட் பால். இந்த ஒரு டாட்டோட முடிச்சாச்சு. இந்த ஓவரில் மொத்தமாக ஒரு விக்கெட்டு, ஒரு 2 ரன் வந்திருக்கு. அது 1 ரன் வைடு தான். ஓகே, அப்பப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுது. ஓகே, பேக் வந்துடலாம். பேக் வந்தீங்கன்னா இப்போ வந்து ஐ கெஸ் பிராவோ ஸ்பின்னர் ஆட வைக்கலாம். ஜடேஜா லெக் ஸ்பின்னர். வாட் எ ஷாட். பவுண்டரி போகுமா? இல்ல, 1 ரன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு கொல்கத்தாக்கு. சிங்கிள் மட்டுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா
ஒரு லென்த் பாலா இல்லை யாக்கர் தான் இல்லை ஃபுல் டாஸ் பாலா. கரண்ட் ரன் ரேட் வந்து 4.62. ஓகே, ஒரு ரன் மட்டும் தான் எடுக்க முடியும். Strokes it for a single. ஓகே, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கர் அவுட் கட் பண்ணுறாங்க. ராணா இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. நிதிஷ் ராணா 4 அடிப்பாரா இல்லை டாட் பால் அமைஞ்சிருக்கு. கரண்ட் ரன் ரேட் 4.40. போன பால் 77 km/h போயிருக்கு. இப்போ ஓகே 11-2 2.4 ஓவர். மொத்தம் 5 ஓவர் மேட்ச் தான், சும்மா சிம்பிளா. ஓகே, பவுண்டரி போகுமா இல்லை அங்கே ஒரு ஃபீல்ட் செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன், அடிப்பாங்கன்னே தெரிஞ்சு அது முன்னிலேருந்து அங்கே தாங்குது. ஓகே, கீழே வந்து லைவ் ஃபீட்ஸ் போயினே இருக்கு. ஓகே, கரண்ட் ரன் ரேட் 4.24. ஒரு 4 அடிப்பாரா கரண்ட் ரேட். ஓகே, இன்னும் குறைஞ்சிருக்கும் கரண்ட் ரன் ரேட். ஓகே, 3 ஓவர் முடிவில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். 12-2. ஓகே, யாரை போட வைக்கலாம்? கண்டிப்பாக பிராவா போட வைக்கலாம். அப்படி ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, 4.00 கரண்ட் ரன் ரேட். ரன் அவுட் கிடைக்குமா? இல்லை, சீக்கிரமாக ஓடிட்டாங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ராபின் உத்தப்பா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஓகே, ஓகே, ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. டாட் பால். அப்புறம் ஓகே, கரண்ட் ரன் ரேட் பார்க்கலாம். போன பால் ஒரு 115 km/h போயிருக்கு. கரண்ட் ரன் ரேட் 3.71. இப்போ வந்து ராபின் உத்தப்பா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஓகே, 13-2. ஓகே, டாட் பால் அமைஞ்சிருக்கு. சமடோக்கு ராபின் உத்தப்பா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஓகே, நிதிஷ் ராணா வந்து 4 ரன் அடிச்சிருக்காரு 9 பால்ல. ராபின் உத்தப்பா எவ்வளோன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஓகே, கரண்ட் ரன் ரேட் 3.39. 4 ஓவர் முடிவில் withdraw profit from Olymp trade without any commission. To make a deposit, I go to the deposit section and choose. ஓகே, ஒரு ஷார்ட் பிரேக் வந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு ஸ்பின்னர் போட வச்சாகணும். ஸ்பின்னரே இல்லையா? ஓகே, ஃபேப் டூப்ளஸிலாங்கிறாங்க. சரி, ரெய்னா போட வைப்போம். 4 ஓவர் முடிவு. ராபின் உத்தப்பா வந்து ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு. 9 பால்ல ஒரே ஒரு ரன் தான் ராபின் உத்தப்பா. பவுண்டரி போயிருக்காரு. 4 runs. அடிச்சது நிதிஷ் ராணாவா? ஆமா, நிதிஷ் ராணா பவுண்டரி நோக்கி அடிச்சிருக்காரு. ரெய்னா ஒரு ஸ்பின் பவுலிங் போடுறாரு. ஓகே, டாட் பால் அமைஞ்சிருக்கு. கரண்ட் ரன் ரேட் 4.8. இன்னும் ஏறி இருக்குது, குறைஞ்சிருக்கு. 3.92 3.92 3.92 கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா. ஓகே, போன பால் ஒரு 74 km/h. ஓகே, கேட்ச் அமைஞ்சிருக்கு. வாட் அ ஷாட். நிதிஷ் ராணா அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சுமங்கல் வந்திருக்காரு. இல்லை, சுமங்கல் வரல, தினேஷ் கார்த்திக் தான் வந்துருக்காரு, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 3.78. ஓகே, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17-3. 4 பால்ல 4.4. ஓகே, இப்போ ஸ்டைல் இருக்கிறது தினேஷ் கார்த்திக், கேப்டன். டொக்குமெண்ட் தான் வைக்கிறாரு. ராபின் உத்தப்பா ஒரே ஒரு ரன் வச்சிருக்காரு ஒரு 9 பால்ல. ஓகே, இந்த பால் ஒரு டாட் பால் அமையுமா இல்லை 6-4 அடிப்பாரா தெரியவில்லை. ஓகே, ஒரு பவுண்டரியை நோக்கி அடித்தார். ஆனால் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் மீடியமா போகுது மேட்ச். ஓகே, அவங்க 18-3 அடிச்சிருக்காங்க. நம்ம 19 அடிக்கணும் 5 ஓவரில். ஓகே,
இப்போ சிஎஸ்கே பேட்டிங் பண்ண போறாங்க. ஷேன் வாட்சனும் ஃபேப் டபிள்யூசி இறக்கலாம்னு ஓப்பனிங்ல. ஓகே, இந்த கேமோட லிங்க் கீழே தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நீங்க அடிச்சுட்டு உங்க கருத்து கமெண்ட்ல சேர்த்துங்க. அப்புறம் அந்த கேம் மறக்காம கீழே லிங்க்ல இருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. ஷேன் வாட்சனும் ஃபேப் டபிள்யூசி ஓகே இறக்குறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஷேன் வாட்சன். ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. பவுண்டரி நோக்கி போகுமா? இட்ஸ் பவுண்டரி கிடைச்சிருக்கு ஷேன் வாட்சனுக்கு. இன்னொரு பவுண்டரி வருமா? கரண்ட் ரன் ரேட் இன்னொரு பவுண்டரி வந்திருக்கு. பவுண்டரி கரண்ட் ரன் ரேட் இது ரெக்கார்ட் ரன் ரேட் 2.36. ஓகே, இன்னொன்று ஸ்ட்ரைட்டா ஷாட் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரி ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரி கிடைச்சிருக்கு. 3 பாலில் 12 ரன் வாட்சன். இன்னொன்று பவுண்டரி கிடைக்குமா? ஓகே, இன்னொரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. இந்த ஓவர்ல மேட்ச் முடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. 16-0 4 பாலில். ரிக்வயர்ட் ரன் ரேட் 0.69. ஓகே, மேட்ச் சீக்கிரம் முடிச்சிட மாட்டேங்குது. ஓகே, மேட்சை ஜெயிச்சு விட்டாச்சு. ஓகே, 10 விக்கெட் வித்தியாசத்துல ஷேன் வாட்சன் முடிச்சிட்டாரு. கவலையே பட தேவையில்ல. ஒரே ஓவர்ல முடிஞ்சிச்சு. 0க்கு 20 ரன் தான் அடிக்க வேண்டியது. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை. நான் தான் உங்க ஏரியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பக்கத்தில் இருபல் வண்டி அடிச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க ஏரியா. டாடா பை பை. See you.